தளி சட்டப்பேரவை தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தமிழகத்திலே ஒரு புதிய ஆட்சியை உருவாக்குவதற்காக உங்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கக்கூடிய சட்டப்பேரவையுடைய வேட்பாளர் டாக்டர் நாகேஷ் அவர்களுடைய ஆதரித்து நடைபெறுகிற அறிமுக கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே எழுச்சியுரை ஆற்றி இந்த தளி சட்டப்பேரவை தொகுதியை வெற்றி பெற செய்வதற்காக இங்கே வருகை புரிந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடி தலைவர்களில் ஒருவர், இன்னும் சொல்ல போனால் சமீபத்திலே நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி மதுராந்தகம் வந்தபோது மிக அற்புதமாக உரையாற்றி தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு வலு சேர்க்கிற வகையில் அவருடைய உரை அமைந்தது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உரையை அன்றைக்கு ஆற்றினார். அதை போல தொடர்ந்து இங்கேயும் நல்ல ஒரு உரையாற்றுவது மட்டுமல்ல, தளி சட்டப்பேரவை தொகுதியிலே தாமரை சின்னத்தை வெற்றி பெற செய்து தமிழகத்துடைய சட்டமன்றத்திற்கு மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுடைய அருகிலே அமர வைப்பதற்காக ஒரு சட்டப்பேரவை உறுப்பினரை உருவாக்குவதற்காக உருவாகி வந்திருக்கிற அருமையண்ணன் கே பி முனுசாமி அவர்களே, அதை போல ஒசூர் சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர் டாக்டர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, எங்களுடைய இயக்கத்தினுடைய மூத்த முன்னோடி தலைவர் என்னுடைய அருமை அண்ணன் கே.எஸ். நரேந்திரன் அவர்களே, பாலகிருஷ்ணன் அவர்களே, மாவட்டத்தினுடைய தலைவர் அருமை தம்பி நாராயணன் அவர்களே, மாவட்டத்தினுடைய முன்னாள் தலைவர் நாகராஜன் அவர்களே, இவர்கள் உள்ளிட்டிருக்கக்கூடிய அனைத்து பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, அதை போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தளி சட்டப்பேரவை தொகுதியில் உள்ளிட்டிருக்கக்கூடிய அத்தனை பகுதி ஒன்றியங்கள், நகரங்கள், பேரூர் கிளைக்கழகத்தை சார்ந்திருக்கக்கூடிய நிர்வாக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தினை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே 3 வேட்பாளர்கள் இருக்கிறார்கள். இந்த 3 வேட்பாளர்களும் போய் மக்களை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த தொகுதி வேட்பாளர் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் ஒசூர் வேட்பாளரும் வேப்பனவள்ளி வேட்பாளரும் அவரவர்கள் பகுதிக்கு போய் பணியாற்ற வேண்டிய நிலை இருக்கிற நிலையிலே அதிக நேரம் நான் உரையாற்ற தயாராக இல்லை. அவருடைய உரையை கேட்பதற்காக மட்டும் நாம் இருக்கிறோம். நான் இங்கே வந்திருப்பது உங்களை ஒருங்கிணைப்பதற்கு, இந்த தேர்தல் முடிகிற வரை இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நம்முடைய தாமரை சின்னத்திலே நாகேஷை வெற்றி பெற செய்து நம்முடைய தமிழகத்துடைய ஆட்சி பொறுப்பிலே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை முதலமைச்சராக உட்கார வைத்து, பக்கத்திலே அமைச்சர் பெருமக்களாக நம்முடைய KPM போன்றவர்களை எல்லாம் அமர வைத்து அவர்களோடு நம்ம சட்டமன்ற உறுப்பினராக அனுப்புவதற்காக உங்களோடு உழைப்பதற்காக வந்திருக்கிறேன். ஆனால் ஒன்றே ஒன்று, நான் ஒரே ஒரு வேண்டுகோள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து தோழர்களுக்கு வைப்ப வேண்டுகோள் தான். என்ன வேண்டுகோள் என்றால், பல பேருக்கு ஒரு விவரம் தெரியாது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஸ்தாபன தினம் 1980ஆம் ஆண்டு இதே ஏப்ரல் 6ஆம் நாள் தான் ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா கட்சி உருவானது. ஜனசங்கத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியாக மாறியது. அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுல பாரதிய ஜனதா கட்சி ஏப்ரல் 6ஆம் தேதி இன்றைக்கு உருவானது. 47 ஆண்டுகள் ஆகிறது. இன்றைக்கு 47 ஆண்டுகள். இதை நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், பாரதிய ஜனதா கட்சியுடைய வரலாற்றை சொல்வதற்காக அல்ல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னம் இருக்கிறது. இந்த தாமரை சின்னத்தை அறிமுகப்படுத்தியவர்கள் எம்ஜிஆர் தொண்டர்கள் என்பதை உலகத்திற்கு உணர்த்த வேண்டும். 1972ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 10ஆம் நாள் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்படுகிறார். அவர் இயக்கத்தை அக்டோபர் 17ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்குகிறார். இடையிலே இருந்த அந்த 7 நாட்கள் நாடு முழுவதும் எம்ஜிஆர் மன்றங்கள், ஒவ்வொரு மன்றத்திலேயும் அவர்கள் ஏற்றிய கொடி தாமரை கொடி. எப்பொழுது 1972ஆம் ஆண்டு அக்டோபர் 10ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரை
நாடு முழுவதும் எம்ஜிஆருடைய கொடி பறந்தது என்றால் அது தாமரை கொடி பறந்தது. ஆக இந்த தாமரை சின்னம் என்பது எம்ஜிஆரின் சின்னம், மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த நாட்டுக்கு எம்ஜிஆர் மன்றம் தந்த சின்னம், அந்த சின்னம் தான் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய அகில உலகத்தை ஆளுகிற சின்னமாக இருக்கிறது. பாரத தேசத்தை மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் இன்றைக்கு இந்தியா வழிகாட்டுகிறது என்றால், அகில உலகத்தையும் இன்றைக்கு பாரத தேசம் வழிநடத்துகிறது என்றால், பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய சிந்தனை, ஆற்றல், செயல், அதனுடைய வழிபாடு, அதற்கான சின்னம் அன்றைக்கு பெறப்பட்டது என்றால், அந்த இன்றைக்கு அந்த சின்னம் தலையிலே இருந்து வெற்றி பெற்று ஆட்சி படத்திலே எம்ஜிஆருடைய இயக்கமாக இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, அதனுடைய பொதுச் செயலாளரை எடப்பாடியாரை முதலமைச்சராக்குவதற்கும் இது உதவ வேண்டும். அதற்காக ஒவ்வொரு எம்ஜிஆர் தொண்டனும் உயிர் கொடுத்து உழைத்திட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.